இவ்வளோ விஷயங்கள் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை தாண்டி இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து அவங்களுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் எடுத்துடலாம், அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட், அவங்களோட சிஸ்டம். இதையெல்லாம் தாண்டி கூட சத்தியம் மாதிரி இடனில் எதனா ஒரு அஜெண்டா வச்சு அந்த கம்பெனி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக. ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹைனஸ் டெக்னாலஜிங்கிற ஒரு நிறுவனம், அது வேறு ஒன்றுமே இல்லை, மிகச்சிறந்த நிறுவனம், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், எல்லா ரிசல்ட்டும் மிக அருமையான ரிசல்ட்டு. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் அதை வாங்கி வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் வாங்கி வைக்கலை. அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ அவங்களுடைய குட்வில்ல வந்து, குட்வில்ங்கிற அந்த நிறுவனத்தோடைய ஏதோ நன்மதிப்பு, அதில் இவ்வளோ கோடி ரூபாய் அதிகமாக காட்டப்பட்டிருக்கிறது. யாருமே அதை பார்க்கல, இவங்க பார்த்து அதை சொன்ன உடனே, எல்லா நிறுவனத்திலையும் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, யார் கண்ணுக்கும் தட்டுப்படாத ஒரு விஷயம் இவங்களுக்கு தட்டுப்பட்ட உடனே அந்த ஹைனஸ் டெக்னாலஜி அப்பையிலேருந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. நடுவில் ஒரு 10% விலை ஏற்றம் போச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இவங்க அந்த விலைக்கு வர்ற வரைக்கும் என்ன வேணாமும் நடக்கலாம். அந்த ஒரு பங்கை ஏற்றது இறக்குறது, அவங்கவுங்க அவ்வளவு காசை வந்து அள்ளி இறைச்சிருப்பாங்க. அந்த பங்கு அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வாங்கி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சில இதெல்லாம் நடக்கும். அதுலேயும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கண்டுபிடிக்கிறது சொன்ன மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது பாமர மக்கள் ரொம்ப இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்னு நினைக்கிறத கூட தொடர் மானிட்டர் இருக்கணும். கண்டிப்பாக அது இறங்குது, அக்குமுலேட் ஆகலாம் அப்படின்றத கூட நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டும் பார்க்க வேண்டியது இருக்குமா? கண்டிப்பாக. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போது ரீட்டைலர்ஸ் வந்து பங்குகளை ஓரளவு வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த விலை இறக்கத்தை பார்த்த உடனே அவங்க பயந்து போய் வேக வேகமாக விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நல்ல சிறந்த பங்குகளை அவங்க எப்படி பாதுகாத்து வச்சுருக்குங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லை. அதனால தான் அடிப்படை கற்றுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அப்படி விற்கிறப்போ அந்த இது யார் பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு நியூஸ், ஒரு பெரிய பெரிய பண முதலைகள், அது எஃப்ஐஆர் யாராவது ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு நியூஸை வந்து கசிய விடுவாங்க, இந்த பங்கு இப்படி அப்படின்ட்டு. மக்கள் வந்து மாற்றி யோசிச்சாங்க. ஒரு பங்கு விலை பயங்கரமா குறைய போகுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, இந்த பங்கு விலை ஏறப்போகுது அப்படின்னு ஒரு மாற்றி யோசிச்சாங்கன்னா, இந்த பேனிக் செல்லிங்கிறத அவாய்ட் பண்ணிடலாம். மிகச்சிறந்த பங்குகள் அவங்க விற்க வேண்டிய அவசியம் வராது. எவ்வளவு விலை குறைந்தாலும் விற்க வேண்டிய ஒரு அவசியம் வராது. ஸோ அந்த ஒரு இது இருக்கணும் பொதுமக்கள்கிட்ட. அந்த அடிப்படைகள் கொஞ்சம் கற்றுக்கணும்.